ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கூகுள் ஃபேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பிரேஸ்லெட் செய்கிறதுக்கு மெயினான விஷயம் என்ன, இந்த மாதிரி அழகழகான பிரேஸ்லெட்ஸ்லாம் நம்ம பண்ணணுன்னா அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம், நம்மளுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் இருந்தால் தான் நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு இல்லை நம்மளுக்கே சூப்பராக பிரேஸ்லெட் செஞ்சு கரெக்டாக ஃபிட்டடாக போட்டுக்க முடியும். அது லூஸாகவோ டைட்டாகவோ இருந்தால் நம்மளுக்கு போட்டுக்கிறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த கரெக்டான அளவு எப்படி எடுத்து பிரேஸ்லெட் மேக் பண்ணுறது அப்படின்றது தாங்க நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். அகெயின் வெல்கம் டு மை சேனல். இதுக்கு நம்மளுக்கு பிரேஸ்லெட்க்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவை இந்த இன்ச் டேப் தாங்க. இன்ச் டேப்பில் இன்ச்சஸும் இருக்கும், சென்டிமீட்டர்ஸும் இருக்கும். நம்மளுக்கு அளவு எடுக்கிறதுக்கு ஸ்கேல் அளவு தான் எடுக்க முடியும்னு சொல்கிறவங்களுக்கு சென்டிமீட்டர்ஸ் எடுத்து நம்ம இன்ச்சில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது எப்படி அளவு எடுக்கணும்னா, இந்த மணிக்கட்டு இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல நம்ம இன்ச் டேப் வச்சு சுற்றி ஜஸ்ட் ஒரு விரல் அளவு நம்ம ஒரு கேப் விட்டுக்கணும். அந்த பீட்ஸ்லாம் கோர்க்கும்போது அது டைட் ஆகும், அதனால் ஒரு விரல் அளவு கேப் விட்டு நம்ம கரெக்டான அளவு எடுக்கலாம். இப்போ எனக்கு 7 இன்ச்சஸ் இருக்குங்க. இதை நம்ம சென்டிமீட்டரில் பார்த்தா 18 சென்டிமீட்டர். பாருங்கள், நான் உங்களுக்கு கரெக்டாக காட்டுறேன், நேராக வச்சு காட்டுறேன். 7 இன்ச்சு, அதோடைய சென்டிமீட்டர் 18. இப்போ நம்மள்கிட்ட இன்ச் டேப் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ஷீட் எடுத்துக்கலாம். A4 ஷீட் நான் எடுத்துருக்கேன். அதில் ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு அதை எப்படி வச்சு அளவு எடுக்கிறது அப்படின்னு நான் காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம எந்த இடத்துல நான் வைக்கணும் சொன்னணும், அதாவது அந்த மணிக்கட் வச்சு நம்ம கரெக்டாக க்ராஸ் ஆகிற மாதிரி போட்டுட்டு ஒரு மார்க்கர் வச்சு அந்த இடத்த மார்க் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி தான் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிட்டோன்னா அந்த இன்பிட்வீன் கேப் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ச் டேப்பில் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவு தான் நம்ம மெஷர் பண்ணி எடுக்க போகிறோம். என்னடா இப்படி ஸ்ட்ரிப்பில் கட்டும் போது அளவு மாறும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இப்போ நான் உங்களுக்கு அதே அளந்து காட்டுறேன். அதே மாதிரி இன்ச்சஸில் 7ம் சென்டிமீட்டர்ஸில் 18ம் இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக நேராக வச்சு காட்டுறேன். இன்ச்சஸில் நான் வச்சு காட்டுறேன். ஒரு லைட்டாக அப்படியே அந்த ஸ்ட்ரிப் மேலேயே வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் 7 இன்ச்சஸ் இருக்குது. இதே நீங்கள் திருப்பி பார்க்கும்போது 18 சென்டிமீட்டர் இருக்கும். இது சென்டிமீட்டர் கணக்கு. பாருங்கள், அந்த அளவு கரெக்டாக வருது பாருங்கள், 18 சென்டிமீட்டர் கரெக்டாக வருது. இப்போ நம்ம பீட்ஸ், எந்த பீட்ஸில் எவ்வளோ இன்ச்சுக்கு எத்தனை பீட்ஸ் போடலாம் அப்படின்ற அளவை நம்ம பார்க்கலாம். அது ஒரு நோட்ஸ் மாதிரி நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் இந்த நோட்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ குழந்தைங்க, கேர்ள்ஸு, அப்புறம் ஜென்ட்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவு மாறும். இந்த பக்கம் நான் எழுதியிருக்கிறதெல்லாம் பீட்ஸோடைய அளவுங்க. 4 mm, 6 mm, 8 mm. இங்கே பாருங்கள், நான் தெளிவான ஒரு இது கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது 4 mm, இது 8 mm. பீட்ஸோடைய அளவை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இது 8 mm பீட்ஸு. அடுத்து இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறது 10 mm பீட்ஸ். பாருங்கள், உங்களுக்கு சைஸ் பார்த்தா தெரியுது, இது 10 mm. அடுத்து 12 mm. 12 mm 10 mm விட லைட்டாக பெருசாக இருக்கும். அடுத்ததாக இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறது 14 mmங்க. அடுத்து இந்த பிங்க் கலர் பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது 6 mm பீட்ஸ். இப்போ நம்ம இந்த பீட்ஸ் அந்த எம்எம்ஐ வச்சு எவ்வளோ இன்ச்சில் எவ்வளோ பீட்ஸ் வைக்க போகிறோன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அப்ராக்சிமேட்டாக அந்த மாதிரி ஜென்ஸுக்கு, லேடிஸ்க்கு எவ்வளோ, மென்னுக்கு எவ்வளோ, சில்ட்ரனுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமன் அளவும் ஒரு ரேஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம விமென்ஸுக்கு காமனாக 7.5, அவங்களுக்கு என்ன ரேஞ்ச் வரைக்கும் இருக்குன்னா 5 to 10 inch வரைக்கும் இருக்கும். அடுத்து மென்ஸுக்கு காமனாக 8 inch இருக்கும். ரேஞ்ச் 7 to 11 inch வரைக்கும் இருக்கும். அடுத்து சில்ட்ரன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நியூ பார்ன் போயிடுவோம். நியூ பார்னில் 0 to 3 months, 3 to 6, 6 to 9, 9 to 12. அது எவ்வளோன்னு பாருங்கள், காட்டுறேன் உங்களுக்கு. 0 to 3 4 inch, 3 to 6 4.5, அடுத்து 6 to 12, அப்புறம் 18 to 24. அடுத்து நம்ம சில்ட்ரன்ஸில் பார்ப்போம். 2 to 3 5 inch. இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த அளவு அப்படி நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம கிட்ஸுக்கு, சில்ட்ரன்ஸுக்கு, மென்ஸுக்குன்னு ஒரு ரேஞ்சு, ஒரு காமன் அளவு. இப்போ இந்த இன்ச்சஸில் இத்தனை mm பீட்ஸில் எவ்வளோ பீட்ஸ் வைக்கலாம் அப்படின்றது தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். இந்த ஷீட்டில் நான் கொடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா 7.5 inch அப்படின்னா 4 mm பீட்ஸில் எவ்வளோ பீட்ஸ் வைக்கிறது
அடுத்து 7 இன்ச்சில் எவ்வளோ பீட்ஸ் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீட்ஸோடைய அளவு வந்து கொஞ்சம் மாற மாற, அதாவது பீட்ஸ் அளவு அதிகமாக நம்ம எத்தனை பீட்ஸ் வைக்கிறோம் அப்படின்ற அளவு வந்து கம்மியாகிட்ருக்கும். ஒவ்வொரு இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து மாறும். அடுத்து நம்ம 6mm பீட்ஸ் 7.5ல் வந்து 30 இன்ச்சு 7.5 தான் நம்மளுக்கு வந்து விமென்ஸுக்கு காமனான அளவு. அதாவது எந்த அளவுனா, நம்ம பிரேஸ்லெட் மேக் பண்ணுறோம் பார்த்திங்களா, இந்த மணிக்கட்டில் வச்சு ஒரு அளவு எடுத்தோம்ல, அந்த இன்ச்சஸோடைய அளவு தான். அதுக்கு நம்ம 4mmல எத்தனை பீட்ஸ் போடுறது, 6mmல எவ்வளோ பீட்ஸ் போடுறது பார்த்துருக்கேன். அடுத்து 7.5 இன்ச்சு, அடுத்து 8 இன்ச், அடுத்து 8.5 இன்ச். இந்த மாதிரி நம்ம ஃபுல் அளவும் நம்ம கொடுத்துருக்கோம். பாருங்கள், நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதே 7 இன்ச், 7.5 இன்ச், 8 இன்ச், 8.5 இன்ச், 10mm, 12mm நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த அளவு வந்து எத்தனை பீட்ஸ் போடுறோம் அப்படின்ற அளவு வந்து அப்படி டோட்டலாக குறைஞ்சிட்டே வருது பாருங்கள். ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் இருக்கிற அளவு, அந்த பீட்ஸோட அளவு வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். நம்ம அந்த பீட்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக எடுக்க நம்ம தேவைப்படுற பீட்ஸ் அளவு வந்து நல்லா டோட்டலாக குறைஞ்சிரும். அடுத்தது நான் குறைஞ்சிரும்னு சொல்கிறது, அந்த 7 இன்ச்சில் 4mm 6mm அந்த மெஷர்மெண்ட் வந்து குறையும். இதுவே நான் வந்து இப்போ 12mmல 7 இன்ச்சில் ஒரு அளவு, அடுத்து 7.5 இன்ச்சில் கொஞ்சம் ஒரு பீட்ஸ் 2 பீட்ஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அடுத்து 8 இன்ச்சு, அடுத்து 8.5 இன்ச்சு, இந்த மாதிரி இன்ச் வைஸாக போகும்போது பீட்ஸ் அளவு அதிகரிக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த அளவுலாம் தெரியாது, எனக்கு அளவுலாம் எடுக்க தெரியாது, எனக்கு பேங்கிள் அளவு எஸ், எம், எக்ஸ்எல் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நான் உங்களுக்கு அதை வந்து எவ்வளோ இன்ச்சாக நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்து எஸ், எம், எக்ஸ்எல் இந்த அளவுலாம் வந்து நம்ம பேங்கிளோடைய அந்த ரேடியஸ் அளவு வச்சு நம்ம மார்க் பண்ணுறது தான். இதுலேயே கேர்ள்ஸுக்கும் இருக்குது, மென்ஸுக்கும் இருக்குது. பார்த்துக்கோங்க, 2XL 3XL வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து அளவெல்லாம் முதலையே வந்து நீங்கள் இன்ச்சஸாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்து இது வந்து நல்லா மேட்ச் ஆகி தான் வரும். அப்படிலாம் இல்லை, எனக்கு இந்த மாதிரிலாம் நான் வந்து அளவெல்லாம் எடுத்து வைக்கலப்பா, நான் டைரெக்டாகவே பண்ணிக்கிறேன், அளவு மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டிங்கனாலும் ஓகே. இது மாதிரி குறித்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அளவு இது பண்ணணும். இப்போ குழந்தைங்களுக்கு செய்யணும் பிரேஸ்லெட் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் ஈஸியாக இந்த மெஷர்மெண்ட் பார்த்து செஞ்சு கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கூகுள் ஃபேஷன் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்ப்போம். Until then, bye bye from Google Fashion. Thanks for watching.